சொல்றாங்களா? நீ முட்டாள்னு சொல்றாங்களா? நீ கவலையே படாத, உனக்குன்னு ஒரு நேரமும் காலமும் வரும்போது இந்த கல்லடி எல்லாம் காய்க்கிற மரமாக தேவன் உனக்கு மாற பண்ணுவா. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்துட்டு பிசாசு உன்னை காலியா வச்சிருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, காலியா இருக்கிற உன்னை நான் இன்னைக்கு ரெட்டிப்பா receive in the name of Jesus. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 37 அதனுடைய 32வது வசனம், துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு துன்மார்க்கனுடைய பார்வையெல்லாம் யார் மேல இருக்குன்னா நீதிமான் மேலேயே இருக்குது. அவன் மேல நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலர் என்கிட்ட சொல்றாங்க, நான் கல்லாலேயே அடி வாங்கிட்டேன், கண்ணாலேயே அடி வாங்கிட்டேன்னு. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், அந்த பிசாசு கண் வைத்தாலும் சரி, கண்ணி வைத்தாலும் சரி, கர்த்தர் அதை உடைக்கவும் செய்வாரு, அதை அழிக்கவும் செய்வாரு, உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்வாரு. ஆமீன் சொல்லுங்களேன். யோபுவை பார்த்து ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்கிறாரு, என் தாசனாகி யோபுவின் மேல் கண் வைத்தாயோ, அவன் மேல கவனம் வச்சிட்டியா? நீ எப்படியாவது இவனை அழிச்சிடணும், எப்படியாவது இவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிடணும், எப்படியாவது இவனை கொன்னறணும்னு பார்வை அவன் மேல படுறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பார்வை அவன் மேல பட்டிருக்கு. அதனால நீ எந்த வழியில வந்தாலும் சரி, யோபுவை ஒண்ணுமே பண்ண முடியாது. யோபுவை மட்டும் இல்லைங்க, நம்மளையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லா வன்கண்ணின் ஆவிகள் உயர்ந்துட்டானேன்னு, எல்லா போராமையின் ஆவிகள் ஐயோ வளர்ந்துட்டானேன்னு, எல்லா எரிச்சலின் ஆவிகள் ஐயோ இவனுக்கு மட்டும் எப்படி இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு ஆண்டவருடைய கண்ணு என் மேல பதிஞ்சிருக்கும் போது, பிசாசே நீ கொண்டு வருகிற கண்ணா இருந்தாலும் கண்ணியா இருந்தாலும் எல்லாத்திலிருந்து ஆண்டவரனை விடுதலையாக்கி உன் முன்னாடியே என்ன வாழ வச்சு உயர்த்துகிறதற்கு என் தேவன் உண்மை உள்ளவர். இன்னைக்கு பிசாசுனுடைய பார்வை உங்க மேல படாதபடி, பிசாசுனுடைய கவனம் உங்க மேல வரவிடாதபடி ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேல இறங்கி வருவதாக. உங்க குடும்பத்தின் மேல ஆண்டவருடைய பார்வை இறங்கி வருவதாக. உங்க பிள்ளைகளின் மேல ஆண்டவருடைய பார்வை இறங்கி வருவதாக. உங்க வேலையின் மேல, உங்க ஊழியத்தின் மேல ஆண்டவருடைய பார்வை இறங்கி வரட்டும். அதனால அவனுடைய டார்கெட்டே நம்மளை கண்ணு வைத்து கண்ணி வச்சு தாக்குறது தான். ஆனா ஆண்டவருடைய வேலி உன் கூட இருக்கும்போது அவன் கண்ணியும் உள்ள வராது, அவன் கண்ணும் உள்ள வராது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். அற்புதத்தை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.